எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கட்சி நம்பிகள் கதையை பார்க்கலாம். திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவரோட அப்பா வீரராகவல்னு பேர். அவரோட அப்பா பேர் வீரராகவல். அவர் தான் வீரராகவல். கமலாயி அவர் அம்மா பேர். அப்பா பேர் வீரராகவல், அம்மா பேர் கமலாயி. அவ 2 பேருக்கு 4 குழந்தைகள். இந்த 4 குழந்தைகள்ல 4வது பிள்ளை தான் இந்த திருக்கட்சி நம்பி. இவர் அவர் எல்லாத்தையும் இவர் பேர் ஒரிஜினல் பேர் என்னன்னா கஜேந்திரதாஸ் பேர். இவரெல்லாம் வளர்ந்துனா பெரிய ஆளாயிரா, பெரிய பிள்ளைகளான உடனே மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வியாபாரத்தில் புத்தி போகிறது. அவள் வணிக குலத்தை சேர்ந்தவா. அதனால மற்றவாளுக்கெல்லாம் வியாபார இதில் புத்தி போகிறது. ஆனால் இவருக்கு அது இல்லை. இவருக்கு அந்த மாதிரி வியாபாரத்தில் புத்தி போகல. இவருக்கு ஞானத்தில் புத்தி இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுவார், பெருமாளையும் வேண்டிட்டு இருப்பார். கொஞ்சம் ஒரு வயசானவொடனே அப்பா எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார். சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்து பசங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறது தானே. அப்பா சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்து எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோன்னு அனுப்புகிறார். அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுறார், திருக்கட்சி நம்பி பெருமாள்கிட்ட இது பண்ணும்போது பெருமாள் அன்றைக்கி ராத்திரி கனவுல வர்றார். கனவுல எனக்கு இதை கொடுங்க, இங்கே இனி எனக்கு புஷ்ப கைரியம் பண்ணு அப்படின்வார். உடனே இவர் என்ன பண்ணுவார், பூந்தமல்லியில் அவரோட இடத்துல ஒரு நந்தவனம் அமைச்சு, அப்பா கொடுத்த காசு அந்த வியாபாரத்துக்கு கொடுத்தாலே அந்த காசை அடித்து ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் பூ எடுத்து அந்த பூவை கொண்டு போய் பெருமாளுக்கு பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்பு இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு நடந்து போயிருக்காரு. அந்த காலத்தில் நடந்து தானே, வேறு என்ன வண்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் போய் தினம் பூ கொண்டு போய் ஆலோட்டம் பண்ணியிருக்காரு. பூ கொண்டு போய் சேர்த்துருக்காரு பெருமாளுக்கு. நந்தவன கைங்கரியம் பண்ணுறதுன்னு பேர். அது பூ கட்டி கைங்கரியம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாள் ஆச்சு, இவரால் போக முடியல. உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், சரி நீ அங்கேருந்து ஒரு நாள் வர முடியல, கஷ்டமாக இருக்குது, நீ இங்கேயே எனக்கு ஆலாவட்டம் பண்ணு அப்படின்னு. ஆலாவட்டம்ன்றது விசிறுறது. ஆலாவட்ட கைங்கரியம் பண்ணு, நீ இங்கேயே இருன்னுவார். அவர் திருக்கட்சி நம்பி என்ன பண்ணுவார், டக்குன்னு அவ்வளோதான் பெருமாளே சொல்லிட்டாருன்னொடனே அங்கே போயிடுவார். அங்கேயே போயிடுவார். அவர் அங்கே போய் யோகம்லாம் பண்ணுறார். நிறையா யோகம் பண்ணுவார். அஷ்டாங்க யோகம் பண்ணும். அஷ்டாங்க யோகன்றது என்னென்னா, பெருமாள்கிட்ட நேரடியாக பேச முடியும், பேசுவாவா. அஷ்டாங்க யோகம் பண்ணவாள்லாம் பெருமாள்கிட்ட நேரடியாக பேசுவாள். அவர் பேசுவார். அந்த குருவாலப்பர்னு ஒருத்தர் ஆளவந்தாரோட சீடர் இருந்தார், அவர் பேசுவார். இவெல்லாம் பெருமாள்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு அப்படியே அந்த இந்த ராஜா கூட ஒருத்தன், திருப்பதி ராஜா ஒருத்தன் திருப்பதியில், அவனும் பேசுவான். இவாள்லாம் இப்போ பெருமாள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய சக்தி படைச்சவா. அந்த மாதிரி அந்த அந்த இது அஷ்டாங்க யோகம் படித்தவர். பெருமாள்கிட்ட இவர் நேராக பேசுவார். இவர் என்ன பண்ணுவார், ராத்திரி எல்லாரும் இவரை உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு போயிடுவா. இவர் பெருமாளுக்கு விசிறிட்டு இருப்பார், பெருமாள் தூங்கிட்டு இருப்பார். இவர்கிட்டையும் பேசுவார், எல்லாம் பேசிட்டு போயிடுவார். இப்படி இருந்துருக்கப்ப இவருக்கு இந்த கைகறி இவர் பண்ணுறதை பார்த்தோடனே, இதை பார்த்து இந்த வெளியில் இருந்தவர் அந்த 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 இதில் இருந்தார் பாருங்க, அந்த கோயில் வாசலில், அவர் ஒரு நாள் தினம் பார்க்குறாரு. இவர் இப்போ ஆலாவட்ட கைங்கரியம் படத்தை பார்த்த உடனே இவரை இவருக்கு சிஷ்யனாக சேர்த்துட்டு இவரை தினம் சேவிக்கிறார். இவர் தினம் சேவிச்சுட்டு இவர் நடந்து போனோடனே இந்த பாத தூளி மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை எடுத்து தலையில் ஆட்சியாக மாதிரி சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு தினம் பண்ணுறார். இதை பார்த்துருந்தவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் தான். நான் உங்கள் சிஷ்யனாக ஆயிட்டேன், சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கணுன்னுவா. அவர் சரின்னு சொல்லுவார். திருக்கட்சி நம்பி, எனக்கு அவ்வளோ எல்லாம் கிடையாது, என்ன சிஷ்யனாக கேட்க சொல்கிறேன், சேர்த்துக்கிறேன் அப்படின்னுவார். சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் நீங்கள் மனசு வச்சா சரின்னுவார். சரி உனக்கு என்னாவது வேணுமா சொல்லுன்னுவார். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு மோட்சம் கிடைக்குமான்றதே தெரியணும் அப்படின்னுவார். சரி நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பெருமாள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல மாட்டார், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கேட்பார். இது மாதிரி ஒருத்தன் தானே என்னோட இதை சேர்த்துன்னு இருக்காரு. அன்றைக்கி ராத்திரி பெருமாள்கிட்ட கேட்பார், அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்வார். மோட்சம் கிடைக்குமான்னொடனே இப்போ கொடுத்துருவார். மோட்சம் அவனுக்கு உண்டு, நிச்சயம் அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்வார். அதை சொன்னோடனே அவனுக்கு சந்தோஷமாயிடும். சந்தோஷமானோடனே நம்ம இவனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டுவேன், நமக்கு கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு மறுநாள் பெருமாள் பேசும்போது எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்பார். கேட்கும்போது உனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், நீ ஆச்சாரியன் மூலமாக வந்தியா, அவன் ஒன்றா ஆச்சாரியனை ஏற்றுனா நீ என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்தேன், ஆச்சாரியன் தான் கேட்கணும். ஒன்றா ஆச்சாரியனை அவன் ஏற்றுனானா, ஏற்றுக்கல, இல்லை உனக்கு எப்படி கொடுக்குறது, உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு. ஐயோ நான் என்ன பண்ணணுன்னு, நீ உடனே ஒரு ஆச்சாரியனை தேடிட்டு போய் அவகிட்ட சிஷ்யனை சேவை பண்ணி எல்லாம் அவளுக்கு சிஷ்யன் இரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு கிடைக்கும்னுவார். உடனே வரணுப்படுவார். என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு
யார்கிட்ட போய் ஆச்சாரியனா சேர்றதுன்னு அப்படி தேடி போவார். அங்கே திருக்கோஷ்டியூர் நம்பி இருப்பார். திருக்கோஷ்டியூர் நம்பி அங்கே இதில் திருக்கோஷ்டியூரில் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்க்கணுன்னு போவார். அவர் வந்து எல்லாரையும் சேர்க்க மாட்டார் கிட்ட. அதனால் என்ன பண்ணுவார், இவரை கூப்பிட்டு, இவரை வந்து நான் வணிகர் இல்லையா, வணிகர் செட்டியார் வந்திருக்காருன்னு உடனே, நான் செட்டியார் வீட்டு பிள்ளைன்றதை சொல்லுவார் இவர். நான் உங்களுக்கு சிஷியனாக ஆகணுன்னு. எனக்கு சிஷியன் நீ யாருதா, நீ எப்படி ஆவ, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, எங்கள் வீட்டு மாட்டையெல்லாம் மேய்ச்சின்று அதில் நீ வந்து எனக்கு சிசுஷை பண்ணணுன்னா அது மாதிரி அப்போ கூட நான் உன்னை சிஷியனை எப்படி ஏற்றுக்க முடியும்வார். மாட்டையெல்லாம் மேய்ச்சிருப்பார். மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரியான மழை பெய்யும். மழை பெய்ஞ்ச உடனே என்ன பண்ணுவார், ஒரு மேல் துண்டு இருக்கு இல்லையா, அந்த மேல் துண்டை எடுத்து அந்த மாட்டுக்கு போத்தி வச்சிருப்பார். அப்போ அங்கே திருக்கட்சி நம்பி அங்கே அவர் திருக்கோஷ்டியூர் நம்பி அங்கே திடீர்னு பார்க்கறதுக்கு வருவார். பார்த்தா இவர் மேல் துண்டு இல்லாத இருப்பார். மேல் துண்டு எங்கன்னா மாட்டுக்கு போச்சிருக்கேன்னு. நீ ஏன்டா நீ மனதில் நனைஞ்சிட்டு இவ்வளோ நனைஞ்சு எல்லாம் சொட்ட வந்து நிற்கிற, நீ வந்து மேல் மாட்டுக்கு போச்சிருக்கேன்னா, இல்லை இல்லை குருவே, நான் மாட்டுக்கு உடம்புக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக போத்தினேன். மாட்டுக்கு உடம்புக்கு வரது இருக்கட்டும், உனக்கு உடம்புக்கு வராமல் இருக்கணுமே, அதுக்கு நீ ஏன் அதை வச்சுக்கலான்னு கேட்பார். அப்பா அவர் சொல்லுவார், இந்த மாட்டுப்பால் தான் உங்களுக்கு நான் தினம் காய்ச்சி கொடுக்குறேன், இந்த மாட்டுப்பால் தான் உங்களுக்கு தினம் கொடுக்குறேன், இந்த மாட்டுப்பாலை நீங்கள் சாப்பிடும், இந்த மாட்டுப்பால் தான் உங்களுக்கு கொடுத்தாருது. இந்த மாட்டுப்பாலுக்கு இது வந்து ஜலதோஷமாகி சீதளம் ஆயிடுச்சுன்னா, அந்த பாலை சாப்பிட்ற உங்களுக்கு சீதளம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருமே, அதனால தான் மாட்டுக்கு போத்தினேன்வார். அடப்பாவி, இப்படி கூட ஒரு குருட்டு பக்தி இருக்கான்ட்டு அவர் வந்து யோசிச்சு படுத்துட்டு இருப்பார். ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது திருக்கோஷ்டி நம்பிக்கை பெருமாள் சொல்லுவார் கனவுல, அவன் கோஷ்டி குருட்டு பக்தி எல்லாம் இல்லை, அவன் பெரிய ஞானி, அவன் ஏதோ உங்ககிட்ட வந்து உன்னை ஆச்சாரிய நான் அடையணுன்றதுக்காக வந்திருக்கான், அவனை ஏளனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிடுவார். திருக்கோஷ்டி நம்பிக்கை கனவுல வந்து சொன்னே திருக்கோஷ்டி நம்பி மறந்துடுவார். மறந்து போய் பேசி இவர்கிட்ட எழுத்து கேட்பார், நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்க, நீ என்ன, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக என்கிட்ட வந்து சிஷியனா சேர்ந்துருக்க அப்படின்னு கேட்பார். மறுநாள் இந்த பெருமாள் கனவு வந்து சொல்ல மாட்டார். இது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், உண்மையை சொல்லுவார், நீ யார் என்ன கேட்பேன். கேட்கும்போது நான் திருக்கோஷ்டியூரில் இருந்து என்னோட ஊர் வந்து பூந்தமல்லியில் நான் வந்து செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து வேறு வழி தெரியல, எனக்கு குரு வேணும், அதுக்காக நான் வந்தேன், அதுக்காக நான் உங்ககிட்ட வந்தேன். அடப்பாவி, சரி பரவாயில்ல. இப்போ இவருக்கு பெருமாள், அவருக்கு வந்து பெருமாள் அவனை பற்றி சொல்லியிருக்காருன்னா அப்புறம் என்ன, பெருமாள் நேராக பேசுவார்ன்றதெல்லாம் தெரியாது அவருக்கு, இவரும் சொல்லலை அதையெல்லாம். உடனே என்ன பண்ணிடுறார், திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து அவரை கொண்டு போய், நீ சரி நீ பரவாயில்ல நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை ஒரு செல்வாக்கு உண்டு. அங்கே கொண்டு வந்து சொல்லி இவரே சொல்லிவிட்டு, இந்த பிள்ளைய ஆலாவட்டை கைக்கிறதுக்கு போடுக்கோ, பெருமாளுக்கு ஆலாவட்டை கைக்கிற படத்துக்கு வர போடுக்கோ அப்படின்னு ஆலாவட்டை கைக்கிற படத்துக்கு போடுவார். பெருமாள் இது விசிற கவரியை விசிறது, ஆலாவட்டம்னா விசிற இது போட்டுருவா. சரி வரதாஜி பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதுவே கிடச்சிருக்கு, மறுபடியும் திரும்பவும் பெருமாளோட சித்தந்தம்பலம் இருக்கு அப்படின்ட்டு இவர் அதை ஏற்றுட்டுவார். ஏற்றுட்டு பெருமாளுக்கு விசிறிட்டு இருப்பார். பெருமாளுக்கு விசிறிட்டு இருக்கும்போது பெருமாள் சொல்லுவார், ரங்கநாதர் ஒரு ராத்திரி வந்து அவத்த பெருமாள் தான் இவர்கிட்ட பேசுவார். ரங்கநாதர் வந்து இவர்கிட்ட பேசுவார், நீ இங்கே வந்துட்ட, இங்கே எனக்கு வந்து வீசிட்டு இருக்க, நீ திருப்பதியில் இப்போ வெங்கடாஜலபதி நிற்கிறார், அவருக்கு போய் வேணா வீசு, எனக்கு இங்கே காற்று நண்டா, காவிரி காற்று நண்டா வருது, அழகாக வருது, எனக்கு காற்றெல்லாம் வேண்டாம், நீ போய் திருப்பதி பெருமாளுக்கு பண்ணுன்னுவார். உடனே இவர் இங்கேருந்து திருப்பதிக்கு போவார். திருப்பதியில் போய் திருப்பதி பெருமாள் ஆலாவட்டம் பண்ணுவார் பாருங்க. அவர் பெருமாள், அந்த பெருமாள் நேராக சொல்லுவார், பேசுவார், திருக்கட்சி நம்பி நீ இங்கேயே வந்து பண்ணுற, இங்கே நீ எனக்கு பண்ண வேண்டாம், நீ வந்து போய் இவருக்கு பண்ணு, நீ நீ பழையபடி உன்னோட ஊருக்கே போயிட்டு உன்னோட வரதராஜருக்கே பண்ணு, வரதனுக்கே பண்ணு அப்படின்னு. சரின்ட்டு இவர் அங்கேருந்து வரதாஜ பெருமாட்ட வருவார். வந்து போய் வரதாஜ பெருமாள் எங்கே எல்லாம் போய் சுற்றி வந்துட்டியா, அப்போ குருவை தேடிட்டியா அப்படின்னு. குருவை தேடிட்டு வந்துட்டேன் சாமி, குரு சிஷியப்பட்டேன், குருவை தான் இதெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கார், குருவோட ஆட்சியில் இப்போ அந்த பெருமாள்கிட்ட போனேன், ரங்கநாதர்கிட்ட போனேன், ரங்கநாதர் திருப்பதி காமிச்சா, திருப்பதியிலேருந்து மறுபடியும் இங்கே அமைச்சிட்டா அப்படின்னு. சரி இங்கே ஏறி எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருன்னு இது மாதிரி இவர் பண்ணிட்டு இருப்பார். நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார் பெருமாளுக்கு. பெருமாள் கூட தினம் நித்திய நாட்டு வழக்கெல்லாம் பேசிட்டு இருப்பார் ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு பெருமாள்கிட்ட ஒரு பேசுறது, ராத்திரி ஆளாகட்டும் விசிறிட்டு படுத்துட்டு போய் படுத்துக்கிறது. விசிறிவார் காத்தால எழுதி எல்லாரும் இவரை உள்ள வச்சு கதவை சாத்திட்டு வந்துடுவா. இவர் உள்ள இருந்து பெருமாளுக்கு ஆளாவட்டம் பண்ணிட்டு இருப்பார்.
மறுபடியும் காத்தால என்னோட கதவை திறப்பா, இவர் வந்துடுவார், இவர் வீட்டுக்கு போயிடுவார், மறுபடியும் நைட்டு வந்துடுவார் ஆலாவட்டம் பண்ணுறதுக்கு. இது மாதிரி அந்த விசிறி கைங்கரியம் பண்ணுறதுக்கு இவர் வந்துடுவார். இது மாதிரி இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, இவருக்கு 7 நாட்டு சனி பிடிக்கணும். அந்த நாள் வந்துடுது. அந்த நாள் வந்துடு 7 சனி வந்துடுற வந்து உங்களை 7 வருஷம் பிடிக்கணும், நீங்கள் பெருமாள் பக்தனாக இருக்காது, நான் எப்படியாவது உங்களை பிடிக்கணும், என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரி நீ பிடிக்கணும், உன்னோட கடமை நீ செய்கிற, நீ பிடி, ஆனால் அவ்வளோ நாள் வேண்டாம், எனக்கு குறைச்சி பண்ணுன்னுவார். 7 வருஷன்றது 7.5 மாதம் பிடிக்கட்டுமான்னுவார். இல்லை அதை 7.5 மாதம் கூட பிடிச்சா நான் பெருமாளோட கைக்கறிலாம் தடைப்பட்டு போய்டும், எனக்கு அது சரியாக வராது அப்படின்னுவார். சரி 7.5 நாள் பிடிக்கட்டுமான்னு கேட்பார் சனீஸ்வரன். இல்லை 7.5 நாள் வேண்டாம், 7.5 நாள் வேணால் பிடிச்சிக்கோ அப்படின்வார். 7.5 நாள்ன்றது எங்களுக்கு என்னென்னா 3 மணி நேரம் வேணா பிடிச்சிக்கோ அப்படின்வார். சரின்ன உடனே இவர் வந்து அது சனீஸ்வரனுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அதோட இவருக்கு மறந்து போயிடும், அந்த சனி பகவான்கிட்ட சொன்னதே மறந்து போயிடும். இவர் பெருமாளுக்கு போய் ஆலாவட்ட கை பண்ணிட்டு காத்தால வெளியில் வருவார் பாருங்க. வெளியில் வந்த உடனே சனி பகவான் பிடிச்சிருவான். பிடிச்சாது இவருக்கு தெரியாது, சனி பிடிச்சிருவான். சனீஸ்வரன் பிடிக்கிறதும் தெரியாது, விடுறதும் தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோ, சனீஸ்வரன் பிடிக்கிறதும் தெரியாது, விடுறது வேணா கூட சொல்லிட்டு போவார், பிடிக்கிறது தெரியவே தெரியாது, அப்படி வந்து பிடிச்சிருவார். சனீஸ்வரன் பிடிச்சிட்டார். சனீஸ்வரன் பிடிச்ச உடனே இவர் நேராக வீட்டுக்கு வராரு. அங்கேருந்து இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பூந்தமல்லிக்கு வர்றார். வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு இருக்கார். அச்சர் வந்து கோயில் திறக்கிறார். அங்கேருந்து தங்க வட்டியில் காணும். தங்க வட்டியில் காணுன்ன உடனே எல்லார்ட்டையும் சொல்லுவாள், இங்கே எல்லாம் தங்க வட்டியில் காணும் அப்படின்னு. அர்ச்சகர் அவர் பயப்படுவார்ல, அவர் பயந்துட்டு மணியக்காரர்கிட்ட சொல்லுவார், எல்லாம் கோயில் தர்மகர்த்தாக்கிட்ட சொல்லுவார், எல்லாம் சொல்லுவாள். சொன்ன உடனே தங்க வட்டியில் காணுன்னு அரசனுக்கு தெரியணுமே, இல்லாட்டா அரசனுக்கு வச்சுக்கணும், அரசன்கிட்ட விஷயம் போயிடும். அரசன்கிட்ட விஷயம் போன உடனே யார் இருந்தா என்ன ஏதுன்னா திருக்கட்சி நம்பி சொல்லுவார். அவர் தான் இருந்தார் ராத்திரி, அவர் தான் கைங்கரியம் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணவே மாட்டார், நல்லவர் அப்படின்வா எல்லாரும். ஏன்னா நல்லவர்னா கூட இந்த மாதிரி இந்த இது இருக்கும்போது எப்படி அவர் போனார், அவரை எப்படி நீங்கள் அனுப்பினீங்க, உடனே அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்வார். அவரை கூப்பிட்டு வருவா. அவர் பாதி வழி போயிட்டு இருப்பார், ஆள் வந்துடும். குதிரையில் ராஜாவோட ஆள் வந்துடுவான், வந்து உங்களை கூப்பிட்டு வர சொல்ற ராஜான்னு போவான். இது இந்த ரொம்ப இருக்க ராஜா கூப்பிட்றாங்களே பயப்படுவா எல்லாரும். இங்கே இப்போ போலீஸ் கூப்பிட்ற மாதிரி ராஜா கூப்பிட்றான்னு பயந்துட்டு போவார். போன உடனே போவார். போய் பார்த்தா ராஜா வந்து இது மாதிரி தங்க வட்டியில் காணுமே, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு துடிப்பார் கடந்து. பெருமாளை என்ன ஏன் இந்த வயசு சோதனை எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. பெருமாளை என்ன காப்பாற்றுன்னு துடிப்பார். பெருமாள் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது, தங்க வட்டியில் காணும் இல்லை, காணாத போனது தான். உடனே ராஜா ராத்திரி இருந்தது, பட்டாச்சாரி வச்சுட்டு போனப்போ இருந்தது. பட்டாச்சாரி பார்த்துருக்காரு, இவர் இது கேட்டார், ராத்திரி இருந்ததுன்னு தான் சொல்கிறார். காத்தால் நான் வெளியில் வரும்போது இருந்தது, ஆனால் இவர் பட்டாச்சாரி உள்ளே போய் திறந்து பார்க்கும்போது இல்லை, அது என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவார் இவர் திருக்கட்சி நம்பி. காத்தால வெளியில் வரும்போது இருந்தது காணுன்னு உடனே இவர் என்ன பண்ணுவார், பட்டாச்சாரி திருக்கட்சி நம்பி ராஜா வந்து இல்லை காத்தால வெளியில் வரும்போது இல்லை, நீ போய் சொல்கிற, நீ வரும்போது வந்துட்டு வெளியில் வந்துட்டு காத்தால ராத்திரி ஹைட்டு வரும்போது இருந்தது பார்த்தேன்ற, காத்தால வரும்போது இல்லைன்ற, அப்போ நீ தான் திருடணும், எல்லாருக்குமே தெரியுது, நான் இதில் என்ன வேறு யாரும் கோயிலுக்கு வரவே இல்லை, நீ ஒண்டி தானே இருந்தாங்க, உன்னை தான் ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்ட்டுவார். இதுக்குள்ளே இந்த 7.5 நாளைக்கு முடிஞ்சிடும். 7.5 நாளைக்கு முடிஞ்ச உடனே சனி பகவான் விட்டு போயிடுவார். விட்டுட்டு போன உடனே உள்ளே பட்டாச்சாரி உள்ளே போவார், கோயிலுக்குள்ளே போவார். தங்க வட்டில் அங்கே இருக்கும். பெருமாளோட காலுக்கு கீழே மரம் அந்த பெருமாளுக்கு வேஷ்டாடை கட்டியிருக்கா இல்லையா, அந்த வேஷ்டாடைக்குள்ளே மரவா வச்சிருப்பா, தெரியல, அதுக்குள்ளே போய் விழுந்திருக்கும், உள்ளே விழுந்திருக்கும். இவர் பார்த்துட்டு ராஜா அர்ச்சகர் பார்த்துட்டு, அடடா தங்க வட்டில் இது வரைக்கும் இருக்கும்போது அநியாயத்துக்கு திருக்கட்சி நம்பியை பிடிச்சி கொடுத்துருமேன்னு பயந்துட்டு ஓடி போய் தர்மகர்த்தா கிட்ட சொல்ல, தர்மகர்த்தா போய் ராஜா கிட்ட, இல்லை ராஜா இருக்கு, தங்க வட்டில் இருக்குன்ன உடனே இவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சுவா. அமிச்ச உடனே நேராக இவர் வீட்டுக்கே போக மாட்டார், அங்கேயே கோயிலில் இருந்து சாப்பிட்டு அன்றைக்கி ராத்திரி பெருமாள்கிட்ட என்ன ஏன் பெருமாளை எப்படி பண்ண அப்படின்னு கெஞ்சுவார், கேட்பார். என்னை வந்து அதுவும் இவரை வழங்கு போட்டு ராஜா வந்து ரோட்டில் எல்லாம் இழுத்துட்டு போகும்போது எல்லாரும் பார்ப்பா, சிரிப்பா, எல்லாரும் எவ்வளோ வேஷம் போட்டுருக்கான், எப்படி இருந்திருக்கான், எவ்வளோ பெரிய அடியார் மாதிரி வேஷம் போட்டுருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்துப்பார். பொறுத்துட்டு அந்த சனி பகவான் விட்ட உடனே இது பண்ண உடனே இவர் போய் கோயிலில் போய் படுத்துட்டுப்பார். வீட்டுக்கே போக மாட்டார். வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு பிடிக்காது. சாதத்தை கொடுப்பா சாப்பிடுவார், கோயில் பிரசாதம் கொடுப்பா சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ராத்திரி ஆலாவட்டை கைங்கிறதுக்கு இவரை உள்ளே வைப்பா. உள்ளே வைக்கும்போது இவர் வந்து பெருமாளுக்கு பண்ணணுமே, அதனால் பண்ணிவிட்டு சொல்லுவார் அவர்கிட்ட, பெருமாள்கிட்ட, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு வயசாகிடுது, நான் வந்து இந்த வயசில் வந்து உனக்கு ஆலாவட்டம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை இந்த மாதிரி படுத்துறிய, இந்த மாதிரி எனக்கு ஒரு பேர் கெட்ட பேர் அவ பேரை வாங்கி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் ஊர் ஜனங்களுக்கு நடுவில் ராஜா கட்டி இழுத்துட்டு போனானே, எனக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னுவார். அப்போ பெருமாள் சொல்லுவார், நீ தானே சனி பகவானுக்கு 7.5 நாளைக்கு பிடிச்சிக்கோன்னு சொன்னேன்,
அந்த 7.5 நாள் பிடிச்சிருக்கான். அந்த 7 நாள் முடிஞ்ச உடனே உன் குத்தம் தெளிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்வார். அப்பதான் இவருக்கு புரியும், ஆஹா நம்ம சனி பகவான் கேட்டப்ப சொன்னமே கரெக்டு தான் அப்படின்ட்டு. அப்புறம் சேவிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடும். இவருக்கு இது இல்லாத இவருக்கு வந்து என்னென்னா, இவர் காஞ்சிபுரத்தில் முதல்ல இருந்தார் இல்லையா, இருந்தப்ப இவர் வந்து பெருமாள்கிட்ட பேசுறதெல்லாம் தெரியும். அப்போ ராமானுஜர் அங்கே இருந்தார். ராமானுஜர் அவருக்கு தெரியும். ராமானுஜர் தெரிஞ்ச உடனே ராமானுஜர் வந்து இவர்கிட்ட போய் சிஷ்யன் ஆகிட்டுறார். என்ன சிஷ்யன் ஏற்றுக்கணும்னுவார். திருக்கட்சி நம்பியும் சரி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவார். நீ என்ன சிஷ்யன்னு கேட்குற, நீ வந்து பிராமின் நீ பிராமணத்தை குலத்தை சேர்ந்தவன், நீ வந்து என்கிட்ட சிஷ்யன்னு கேட்குற, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் ஒன்றும் உனக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது, சரி சிஷ்யனாக இருந்துட்டு போன்னு சொல்லுவார். அஷ்டாங்க யோகம் படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அஷ்டாங்க யோகம் படித்தவர் இல்லையா, அதனால அவரை சிஷ்யனாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் திருக்கட்சி நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டுப்பார் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா அவர் சாப்பிட்றதுக்கு நான் வேண்டாம், இது பிரச்சனையாகும், வேண்டாம் என்னை கூப்பிடாதேன்னுவார். இல்லை நீங்கள் வரணும் அப்படின்வார். அந்த காலத்தில் என்னென்னா குருவை வச்சு சாதம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த எச்சலை பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவார் சிஷ்யர்கள். அது வழக்கம். அதை இவர் பண்ணணுன்றதுக்காக குருவோட பிரசாதம் வேணுன்றதுக்காக போய் அவரை போய் சாப்பிட சொல்லுவார், வருவார். இவரோட ராமானுஜரோட ஒய்ஃபு தஞ்சம்மாள்னு பேர். இந்த தஞ்சம்மாள் என்ன பண்ணுவா, இவன் ஒரு செட்டியார். இவர் ராமானுஜர் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணிட்டு காப்பாருங்க, ரெவல்யூஷனை. அதான் இன்றைக்கி ராமானுஜர் வந்து ரேஷனலிஸ்ட்டுவா. அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி இல்லைன்னு சொல்கிறது கேள்வி வாயால் சொல்கிறாருன்னு கேட்ட உடனே நைட்டாக கொண்டு வருங்க. அது மாதிரி அவருக்கு நிறையா ராமானுஜரோட ஹிஸ்ட்ரியில் நிறையா நடந்துருக்கு. ராமானுஜர் கதையை சொல்லும்போது சொல்கிறேன். ராமானுஜர் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்டு வச்சோடனே இவர் வந்து இவரை வரல. நேரம் ஆகிடுச்சு, 11 மணி ஆகிட்டு காணுன்ன உடனே இவர் நான் வந்துடுவார், ஏன் வரலன்ட்டு இவர் போய் ராமானுஜர் வந்து திருக்கச்சி நம்பி தேடிட்டு போவார். திருக்கச்சி நம்பி தேடிட்டு போகும்போது திருக்கச்சி நம்பி இன்னொரு சைடாக இவர் வீட்டுக்கு வந்துடுவார். ராமானுஜர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த தஞ்சம்மாள் தான் இருப்பா இல்லையா, இவளுக்கு வந்து இந்த கண்டா ஆகாது, ஒரு செட்டியார் இவனுக்கு போய் நம்ம சர்வீஸ் பண்ணுறதான்ட்டு என்ன பண்ணுவார், திண்ணையிலேயே உட்காரு அப்படின்வா. உட்கார வச்சுட்டு சாதத்தை திண்ணையிலேயே போடுவா. திண்ணையிலேயே சாதத்தை போட்டு சாதத்தை சாப்பிட்டு போயிடுறார். சாதத்தை சாப்பிட்டு அவர் வந்து திருக்கச்சி நம்பி அவர் இதெல்லாம் தெரியல, தெரிஞ்சு போயிடுறார். போன உடனே ராமானுஜர் இவர் தேடி போட்டு அவரை காணணும் உடனே வீட்டுக்கு வந்துருப்பார். திருக்கச்சி நம்பி வந்து என்ன யார் இது, என்ன இது சாப்பிட்டுக்கணும்னு, இல்லை இது மாதிரி வந்தார், உங்களை தேடிட்டு திருக்கச்சி நம்பி வந்தார், அவருக்கு சாதம் போட்டான்னு கேட்டோம். அவருக்கு சாதம் போட்டு திண்ணையில் ரோட்டில் வச்சு பண்ணியிருக்கா. என்னோட குரு அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு மரியாதையை பண்ணி அவர் காலை எலும்பி எல்லாம் பண்ணணுன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ராமானுஜருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் தஞ்சம்மாளுக்கும் சண்டை ஆகிட்டு ராமானுஜர் வந்து இனிமேல் உன் முகத்தை நான் முழிக்க மாட்டேன்ட்டு அவள் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவள் கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிடுறான். அவர் வந்து என்ன பண்ணுறார், அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு இலையை கொண்டு போய் போட்டு அந்த இடத்த வந்து தண்ணி தெளித்து மொழிகி சாணம் போட்டு மொழிகி பண்ணி வச்சுருப்பாங்க. அது திண்ணையே அலம்பி விட்டு எல்லாம் பண்ணி அவரை வந்து அவர் சாப்பிட்ட இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுக்குன்ற பேரில் அலம்பி எல்லாம் விட்டுருப்பாரு. என்னன்னு கேட்டப்பா அப்போ தான் சொல்லுவார் இவர் ராமானுஜர்கிட்ட, நீ அவர் செட்டியார், அவரை போய் கூப்பிட்டு வந்தீங்களேன்னு. அவரை போய் நீங்கள் கூப்பிட்டு வந்து அவருக்கு நான்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் பண்ணுறது வேறு, அவருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னுவா. பண்ண உடனே ஒருத்தர் வாக்குவாதம் ஆகிடு. கடைசியில் என்னோட குருவை நீ அவமதிச்சு, அதனால நான் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வர சொன்னேன், அவர் வரமாட்டேன்னார். நான் அவரை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன், அவரை போய் நீ இந்த மாதிரி பண்ணி அனுப்பிட்டியே, அவர் வந்து எவ்வளோ பெரிய குரு, எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டே நீ அப்படின்வார். அது அபச்சாரம் இல்லைன்னுவா. ஒருத்தர் பிரச்சனை ஆகிடும். அவன் என்ன பண்ணுவா, அவன் கோச்சு நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவான். இனிமேல் அதுக்கப்புறம் ராமானுஜர் அவளை வரவே கூப்பிடவும் இல்லை. அவன் எவ்வளோ தடவை வந்து கேட்பான் நடுவில், நான் வந்துடுறேன்னு. இவர் வேண்டான்டுவார். அவ்வளோதான், என்னோட குடும்ப இது முடிஞ்சு போச்சு, சம்சார சாகரம் எனக்கு முடிஞ்சு போச்சு, சம்சார வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் சன்னியாச வாழ்க்கை தான், நான் இங்கே சன்னியாசியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டுவார். அவளை சேர்க்கவே மாட்டார் கேட்டேன். அப்படி பண்ணிட்டு அவர் பண்ணி அது ஒன்று நடந்தது நடுவில். இவரோட பீரியடில் இந்த திருக்கச்சி நம்பிகளை வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணேன். இதெல்லாம் திருக்கச்சி நம்பிகள் என்ன பண்ணுறாரு, வயசாகிடுது, அவரால் முடியல. அவர் வீட்டில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் தவழ்ந்தே போயிட்டு இருந்தாராம். இங்கேருந்து ஸ்ரீபெரும்போது தவழ்ந்து போகிறதுன்றது எவ்வளோ பெரிய வேலை, கால் நடக்க முடியாமல் தவழ்ந்தே போனாராம் சின்ன காஞ்சிபுரத்துக்கு, பூந்தமல்லியிலேருந்து. இதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணியா, நீ வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, இந்த பெருமாள் வரராஜ பெருமாள் நீ அங்கேயே இரு, உன்னோட வாலாவட்ட கைங்கரித்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடு இருக்கு இல்லையா, இவர் வீட்லேயே பெருமாள் வந்தாராம். பெருமாள் அந்த பக்கம் வரதாஜ பெருமாள் வந்து நின்றுருக்காராம், எனக்கு ஆலாவட்டம் பண்ணுன்னு. இந்த பக்கம் ரங்கநாத பெருமாள் நின்றுருக்காராம். இந்த பக்கம் வந்து திருப்பதி பெருமாள் வந்து நின்றுருக்காராம், எனக்கு ஆலாவட்டம் பண்ணு, பரவாயில்ல, நீ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டாம், வரதராஜர் தான் வருவாரா, நாங்களும் வருவோம் இடத்துக்கு
ஓரத்துக்கு வந்து உங்ககிட்ட நீ விசிற இந்த காற்றை வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து 3 பேரும் 3 சைடில் நின்றுட்டாலாம். இவர் நடுவில் இருக்கா, நடுவில் இருந்து விசிறதாளா எல்லாருக்கும் 3 பேருக்கும். அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தானா. அப்புறம் அவர் அங்கேயே பரமபதிச்சார். அவர் பரமபதிச்ச இடம் தான் இன்னைக்கு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கோவில் இருக்கு, வரதாஜ பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோயிலை போய் பாருங்க. அந்த கோயில் ஆதிகேசவ பெருமாள் பேர். ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 சன்னதி இருக்கும். திருப்பதி சன்னதி இருக்கும், இவர் வரதாஜ பெருமாள் சன்னதி இருக்கும், ரங்கநாதர் சன்னதி இருக்கும், திருக்கச்சி நம்பிகள் அந்த இடத்துல இருப்பார் நடுவில். அந்த மாதிரி ஒரு இது இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அங்கே இருக்குது. இப்படியாக திருக்கச்சி நம்பிகள் கதை எப்படி முடியறது பார்ப்போம். தேங்க்யூ.